சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழர் தாயகமெங்கினும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் ஆரம்பம். சர்வதேச விசாரணைகளுக்கு இலங்கை அஞ்சுவது ஏன்? கேள்வி எழுப்பினார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இனப்படுகொலையை மறுப்பது இனவாதத்தின் வெளிப்பாடு என்கிறார் ஸ்ரீதரன் எம்பி. இலங்கை மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரல். முற்றாக முடங்கி போனது உப்பு உற்பத்தி. கட்டநாயக்க விமான நிலையத்தில் கிலோ கணக்கிலான தங்கத்துடன் சிக்கிக்கொண்ட நபர்கள். நானோயா பகுதியில் எரிபொருள் பவுசர் விபத்து, குடிநீரின்றி தவிக்கும் மக்கள். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு தரப்பினராலும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி யாழ்ப்பாணம் மடத்தடி பகுதியில் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது. வீதியால் சென்ற மக்கள் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வாங்கி அருந்திச் சென்றதை அவதானிக்க முடிந்தது. இன்று காலை 10 மணிக்கு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்துக்கு முன்பாக வடமராட்சி கிழக்கு தன்மார இளைஞர்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தமிழின படுகொலையில் கொல்லப்பட்ட உறவுகளை நினைவாக முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் அஞ்சலி நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது. உடல் சிதைந்து உயிர் மடிந்த குருதியில் நனைந்து போன நிலம் மறந்து போகுமா முள்ளிவாய்க்கால் என்ற தொனிப்பொருளில் நடைபெற்ற குறித்த அஞ்சலி நிகழ்வில் வடமராட்சி கிழக்கு இளைஞர்கள், பொதுமக்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு பெருகல் இலங்கைத்துறை முகத்துவாரம் பகுதியில் இன்று காலை முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறப்பட்டதோடு நினைவஞ்சலி இடம்பெற்றது. இதை பெருகல் இலங்கைத்துறை முகத்துவாரம் பிரதேச மக்கள் ஏற்பாடு செய்தனர். இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் முள்ளிவாய்க்கால் சம்பவத்தில் உயிர் நீத்தவர்களுக்காக சுடரேற்றி பூதூவி நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இன்று சங்காணி நகர பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது. அதன் பின்னர் மக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டதோடு நினைவஞ்சலி இடம்பெற்றது. வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சுகிர்தன், பிரதேச சபை உறுப்பினர்களான ஜெயந்தன், கந்தையா லங்கேஸ்வரன், திரு ஜெசிந்தன் ஆதவன் உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு கடந்த கால யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்வதோடு அந்த காலத்தில் நிகழ்ந்த போர்க்குற்றங்களுக்கு நீதியை கோரும் நோக்குடன் ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவால் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 4ஆம் நாள் நினைவேந்தல் நேற்று பருத்தித்துறை முனை கடற்கரையில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பல்வெட்டித்துறையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான MK சிவாஜிலிங்கம், செல்வராசா கஜேந்திரன், சட்ட ஆலோசகர் நரராஜா காண்டீபன் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். விஸ்வமடு சுண்டைக்குளம் சந்தி பகுதியில் வர்த்தகர்கள், இளைஞர்கள் இணைந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியை வழங்கியுள்ளனர். இதன்போது இறந்த உறவுகளுக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை 3ஆம் கட்டை சந்தையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்களால் நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறப்பட்டதோடு நினைவஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசால் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக கண்டறியப்படவில்லை என நீங்கள் உண்மையில் நம்புவீர்களாக இருந்தால் சர்வதேச சுயாதீன குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வதற்கும் எதற்காக அஞ்சுகிறீர்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பினார். கனடாவின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் கடந்த 10ஆம் தேதி அந்த நகர மேயர் பேட்ரிக் பிரவுனால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அது மட்டுமின்றி கனடாவின் ஒன்றாரியோ மாகாண நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 104ஆம் இலக்க தமிழின படுகொலை அறிவூட்டல் வார சட்டத்தின் பிரகாரம் இம்மாதம் 12 தொடக்கம் 18ஆம் தேதி வரையான ஒரு வார காலம் தமிழின படுகொலை அறிவூட்டல் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸை வெளிவிகார அமைச்சுக்கு அழைத்த வெளிவிகார அமைச்சர் விஜித கேரத் எவ்வித ஆதாரமுமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டு மற்றும் அதன் அடிப்படையாக கொண்ட நினைவு சின்னத்தை நிர்மாணிக்க வழங்கப்பட்ட ஒப்புதல் என்பது தொடர்பில் கடும் ஆட்சேபனையை வெளிப்படுத்தியிருந்தார். ஈழத்தமிழர்கள் மீது இனப்படுகொலை மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறும் சிங்கள பேரினவாதிகள் உலகத்தின் கண்களையும் மனச்சாட்சியை மறைக்க பார்க்கிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நேற்று நெடுந்தீவில் நடைபெற்ற குமுதினி படுகொலையின் 40வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் பங்காற்றி உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
குமுதினி படகில், குருநகர் கடலில், கொக்கட்டிச்சோலையில், சத்திரகொண்டானில், வாகரையில், நவாலியில், நாகர்கோயிலில் தொடங்கி முள்ளிவாய்க்கால் வரை கொத்து கொத்தாக எங்களை கொன்றொழித்துவிட்டு ஈழத்தில் இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்தும் நாமல் ராஜபக்சவும் அலி சப்ரியும் தெரிவித்த கருத்துக்கள் உலகத்தின் மனச்சாட்சியை உலுக்கத்தக்க சிங்கள வல்லாதிக்க வெளிப்பாட்டுக்குரியவை. அத்தகைய கருத்துக்களை முன்வைத்தோருக்கு எதிராக நான் என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன் என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இலங்கையில் தற்போது மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுகிறது. மனித உரிமை மீறல்களின் அளவு குறைவடையவில்லை என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் கேரத் தோமஸ் தெரிவித்தார். பிரித்தானிய நாடாளுமன்றில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வார நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். போர் குற்றவாளிகளுக்கு எதிராக தடைகளை விதித்துள்ளதோடு பிரித்தானியாவின் கடமை முடியவில்லை. பிரித்தானியா இன்னும் அதிக பணிகளை செய்ய வேண்டியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கை விடயத்தில் பிரிட்டன் தன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் உப்பு உற்பத்தி முற்றிலும் முடங்கி போயுள்ளதாக உப்பு கூட்டுத்தாபன தலைவர் நந்த திலக தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தற்போதைய உப்பு நெருக்கடிக்கு கடந்த அரசாங்கமே காரணம். ஏனென்றால் கடந்த 2024 ஆண்டில் 1,25,000 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டில் வெறுமனே 40,000 டன் உப்பு மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டது. அதன் காரணமாக உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நடப்பாண்டில் இதுவரை 1 டன் உப்பை கூட உற்பத்தி செய்து கொள்ள முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆனையரவு, கம்பாந்தோட்டை உள்ளிட்ட அனைத்து உப்பளங்களும் சீரற்ற காலநிலை காரணமாக முடங்கி போயுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயற்சித்த 2 பயணிகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். 21 கோடி ரூபாய் பெறுமதியுடைய தங்க நகைகளை வாகன உதிரிப்பாகங்களில் மறைத்து வைத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள வணிக பாதை வழியாக வெளியேற முயற்சித்த 2 பயணிகள் நேற்று குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களில் ஒருவர் கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் என்றும் மற்றவர் கண்டி ரம்புக்வேல பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என்றும் தெரிய வந்துள்ளது. நானோயா பகுதியில் கடந்த 14ஆம் தேதி எரிபொருள் பவுசர் ஒன்று விபத்துக்குள்ளான நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த பல தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் குடிநீரை பயன்படுத்த முடியாத சூழலுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். நானோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரமிட்டிய, சமர்செட், நானோயா ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளின் கீழ் இயங்கும் தம்பகஸ்தலாவு, கிளாரண்டன் கீழ்பிரிவு, சமர்செட், லென்ட்ரில், கிரிமிட்டி கீழ்பிரிவு போன்ற தோட்டங்களில் வாழும் மக்களே இவ்வாறு சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். ஆனையிறவு உப்பள தொழிலாளர்கள் முன்னெடுத்து வருகின்ற கவனஈர்ப்பு போராட்டத்தை போலீசாரை கொண்டு நீதிமன்ற தடை உத்தரவு ஒன்றை பெற்று அடக்குவதற்கு உப்பள நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருப்பது மிகுந்த கவலை அளிப்பதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் உப்பு இங்கே பொதியிடுங்கள், ஹம்பாந்தோட்டை, புத்தளம், மன்னாருக்கு கட்டி உப்பு கொண்டு செல்வதை நிறுத்தி ஆனையிறவில் பொதியிடுங்கள், தொழிலாளர்களுக்கு தினமும் வேலை வழங்க வேண்டும், தொழிலாளர்களை தரக்குறைவாக நடத்துவதை நிறுத்த வேண்டும், உப்பள முகாமியாளரை மாற்றம் செய்ய வேண்டும், தொழிலாளர்களுக்கான ஒரு தொழிற்சங்கத்தை இயங்கவிடு, ரஜசோல்ட் என்ற பெயரை ஆனையிறவு உப்பு என்று மாற்றம் செய்ய கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியான முறையில் பந்தல் அமைத்து எமது கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் என அவர்கள் தெரிவித்தனர். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை அடக்கும் வகையில் தவறான தகவல்களை போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்று எமது கவனஈர்ப்பு போராட்டத்தை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். அச்சுவேலி பத்தைமேனி விவசாயிகள் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எடுத்துரைக்கும் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலானது அவர் தலைமையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக தெரிய வருகையில் பத்தைமேனி பொதுநோக்கு மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது விவசாயிகள் கடந்த காலத்தில் தமக்கு உரமானியம், விவசாய உள்ளீடுகளுக்கான மானியம் என்பவை வழங்கப்பட்டன. ஆனால் இன்று எது வகையான மானியங்களும் வழங்கப்படவில்லை என்று இதன்போது குறிப்பிட்டனர். அத்துடன் வழங்கப்படுகின்ற விவசாய உள்ளீடுகள் கிருமிநாசினிகள் தரமற்றவை என்றும் இதனால் தமது உற்பத்திகளில் பாரிய மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த சிவஞானம் ஸ்ரீதரன், விவசாயிகளின் உற்பத்திகள் பாதிப்படைவது போல் கடல் வளங்களும் வெளிநாட்டு இந்திய கடற்றொழிலாளர்களால் அளிக்கப்படுகிறது. இங்கே உங்களின் உற்பத்திகளுக்கு கேள்விகளற்று போகிறது. வெளிநாட்டு உற்பத்திகள் இறக்குமதி செய்யப்படுவதால் உள்ளூர் உற்பத்திகள் தேங்கி அழிவடைந்து செல்கிறது. குறித்த விடயம் பற்றி நிச்சயம் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.